ஹலோ மக்களே, இது டார்க் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம ஐஸ் கேம் தான் விளாட போகிறோம். ஐஸ் கேம்லேயே நம்ம வந்து இந்த மூட்டை மாதிரி காட்டுது. அந்த மூட்டை வந்து நம்ம 20 கலெக்ட் பண்ணணும். 20 கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெளியே விட்ருவாங்க. அது வந்து வெளியே வந்து எப்படி போகிறதுன்னு நான் கடையை சொல்கிறேன். போகும்போது நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஐஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஐஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. இந்த கோஸ்ட்டை வந்து இதான் டிடெக்டே பண்ணும். நம்ம இந்த ஐஸை மட்டும் நீங்கள் எடுக்காமல் மட்டும் போயிடாதீங்க. இந்த ஒரு ஐஸ் எடுத்துக்கோ. 2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 3 மூட்டை 2 ஐஸ் கிடச்சிருக்குது. நம்ம வந்து 20 மூட்டை கலெக்ட் பண்ணணும். ஆனால் கஷ்டம்தான், ஏன்னா அதுக்கு ஒன்றே அந்த பேய் சும்மா இருக்காது. இது என்னோடய பியானோ இடம் போல் சேரெல்லாம் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு மூட்டை இந்த ஒரு கோடு மாதிரி கிடைக்குதா, இது வந்து ரொம்ப முக்கியம். இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து இது எடுத்தால் தான் இதுலேயும் ஒரு இது உண்டு. அப்படின்னா தான் நம்மளுக்கு நிறைய மூட்டை உங்களுக்கு 30 அப்படிலாம் கிடச்சின்னா ஒரு இடத்துக்கு போகணும். அந்த கீழே ஒரு பேஸ்மெண்ட் இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இது கிடைக்கும். இதெல்லாம் இதை தொட்டேன். ஓகே, இது என்னது, ஏதோ கிச்சனில் இடம் மாதிரிலாம் இருக்குது. கிச்சன் இடம்னு ஒன்று இருக்கா? இது என்ன மேப்னு தெரில. ஓகே சரி வாங்க, நம்ம இந்த இது என்ன இடம். இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. 6 மூட்டை எடுத்துருக்கோம் நம்ம. இதில் ஒரு மூட்டை 7 மூட்டை கிடச்சிருக்கு. ஒரு ஐஸ் கிடச்சிருக்குது. ஓகே வாங்க கோஸ்ட்டு வருது. கோஸ்ட்டு வரும்போது நம்மளுக்கே அந்த கோஸ்ட்டோட இது தெரியும். எஃபர்ட்டு கிர்ன்னு அந்த சவுண்டு வரும். சவுண்டு வரும்போதே அந்த லைட்லாம் பிளிங்காக எரியும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கோஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு அப்போ மேலே கூட இருந்தாலும் நமக்கு பிளிங்க் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு நிறைய டைம் அது மாதிரி ஆகிருக்கு. நான் ஏற்கனவே லாண்டு பார்த்து தான் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து லாண்டு தானே ஒரு இது செய்ய முடியும். நான் வீடியோ எடுத்தேன், 2-3 வீடியோ எடுத்து தோற்றுக்கிட்டே தான் இருந்தேன். தோற்காமலாம் நம்மளால் ஆட முடியும். அந்த ஒரு தடவை போயிட்டு அடி வாங்கிட்டோன்னா நம்ம முதல்ல இருந்தால் ஆடணும். அதனால் நீங்கள் வந்து கவனமாக விளாடுங்க. விளாட்றவங்க பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து மேலே போயிடலாம். ஏன்னா மேலே போயிட்டு அடுத்து கூட பேஸ்மெண்ட் போயிடலாம். மேலே இருந்துச்சு அந்த பேய் அடிக்கடி மேலே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டில் இருந்தால் மேலே போயிருங்க. அதுவே உங்களுக்கு நல்லது தான். இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருக்குது. வாங்க இந்த சைடு போயிட்டு வரும். இதில் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நம்ம இங்கிட்டு போகலாம். இது என்ன இடம்? பாத்ரூம் ஒன்றுமே இல்லை. இங்கே நல்லா போச்சு. பிளிங்க் ஆகுது, ரொம்ப பிளிங்க் ஆகுது. கோஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோஸ்ட்டு போத்தண்டி நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணணும். எப்படி பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? அப்படி அந்த வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். நீங்கள் இது லேண்டு பாருங்கள். நீங்கள் வந்து நைட்டு மட்டும் இதை பார்க்காதீங்க. நைட்டு மட்டும் இந்த இதில் லாண்டாதீங்க. அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து நைட்டு ஒரு 7 o'clock தான் லாண்டு பார்த்தேன். அதனால எனக்கு அவ்வளவோ ஒன்றும் தெரில. நீங்கள் வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே யார் தூங்கின பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க. கேமும் லாண்டாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்துச்சு எனக்கு. வந்து இதில் வந்து அந்த சவுண்டு எனக்கு காட்ட முடியல. நான் வந்து இன்னும் ஏதாச்சும் போட்டேன்னா நான் அதில் காட்டுறேன். என்னால் முடியல. என்ன வெடிச்சிச்சு. நான் அந்த சுவிட்ச் போட்டோனையும் பேய் போயிடுச்சு. நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். இதில் ஏதாச்சும் மூட்டை கலெக்ட் பண்ணால் 2 மூட்டை கிடச்சி. சூப்பர். இப்படி கிடச்சா கூட ஓகே தான். இதில் வந்து நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது மேலே வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டை வந்து தொட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்தால் அதில் ஒரு ஐஸ் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு தேவைப்படும். நம்ம வந்து பேய் கோஸ்ட்டை பார்த்துக்கலாம்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இது தெரியாதவங்களாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எடுக்கலாம் ஐஸு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன், இந்த மோஷன்லாம் நம்ம தொட்டால் மோஷன் கிடைக்கிது. அந்த ஒரு புக்கில் சேகரிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து புக்கு வந்து மாறி ஒவ்வொரு ஆட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. நான் வந்து நிறைய தயாரித்து பார்த்தேன், தொட்டு பார்த்தேன். வேறு என்ன, இப்போ நம்ம அந்த அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போது திரும்ப பேய் வருது. நம்ம பேய் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா அந்த வீடு எப்படி தான் முடிச்சு வரதோ வந்துடுது அந்த கோஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கோஸ்ட்டை பார்த்தா நம்ம எப்படியாச்சும் இதை முடிச்சிடணும். இந்த அட்டம்ப்டை நம்ம நிறைய அட்டம்ப்ட் பார்த்துருக்கேன். எத்தனை ஆட்டம் நான் லாண்டு ஒரு 2-3 நேரத்தில் நான் லாண்டு நான் தோற்றுட்டேன் காய்ஸ். அப்போ எனக்கு பயமாக தானே இருக்கும் மக்களே. அதனால தான் நான் இப்போ லாண்டுட்டுருக்கேன். சரி, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓடிடும். திட்டுன்னு ஓடினா தான் பேய் வராது. கொஞ்சம் வேகமாகவே போகலாம். இதில் இங்கே எத்தனை மூட்டை கிடைக்குன்னு பார்க்கலாம். ஒரு மூட்டையும் கிடைக்கல. ஒன்றுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நம்ம பாட்டு ப்ளே பண்ணலாம். பாட்டு ப்ளே பண்ணால் பேய் வந்துடுமோ எனக்கு ஒரு பயம். கதவு திறந்துட்டு வந்துடுமோ எனக்கு ஒரு பயம். நான் ஒரு தடவை போட்டு பார்த்துருக்கேன். வாங்க போட்டு காட்டுறேன். ஓடுதா பாட்டு? நான் ரொம்ப நேரம் போட்டு பார்த்தேன். அது வந்து பேய் வரல. சரி, நம்ம போட்டு பார்ப்போம் பேய் வருதா இல்லையான்ட்டுன்னு. வரல. ஆனால் உள்ளே வர முடியாது போல். நம்ம கதவை திறந்து வச்சுட்டே இருந்தோம்னா பேய் உள்ளே வந்து அட்டாக் பண்ணும். அது முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் பார்த்தே இருங்க. இப்போது நான் ஒரு இது மாதிரி சேகரிக்க சொன்னேன்னா ஒரு இது மாதிரி
அந்த கோடு, இந்த கோடை நீங்கள் எதுக்கு சேகரிக்கணும்னா, இதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜி மாதிரி இருக்கா, அதில் வந்து நம்மளுக்கு சாவி கிடைக்கும். அந்த கோடு நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் அந்த இதை எடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு அந்த இது ஓப்பனே ஆகாது. நீங்கள் 4 டிஜிட் கோடு கண்டுபிடிச்சா தான் உங்களால் அந்த சாவியவே எடுக்க முடியும். அந்த சாவி எடுத்தால் நீங்கள் வந்து மேல் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். அந்த ஜெயிலில் வந்து உங்களுக்கு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஜெயிலில் வந்து நிறைய மூட்டை இருக்கும். அந்த இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த இது இது உண்டு. அதனால் நீங்கள் இது முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து தேவைப்படும் உங்களுக்கு, நல்லது. இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருக்குதா? வேறு மூட்டை எதுவும் கிடைங்கடா? இன்னும் எத்தனை மூட்டை? இன்னும் 4 மூட்டை தான். அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக வெளியே போயிடலாம். நான் இப்போ வரைக்கும் ஐஸ் நான் ஒரே ஒரு ஐஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த டோர்லேருந்து மேலே போனோம்னா நம்மளை வந்து ஒரு இடத்துல போய் விடுவோம். நம்ம வந்து அங்கே போய் அந்த ஜெயிலில் விடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் பார்க்கும்போது ஜெயிலையும் சில வீட்டில் விடுது, சில இதில் நிறைய நம்ம எங்கேருந்து வந்தோம் அந்த இடத்துல விடுது, நிறைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டுருது. அதனால் பார்த்தே தான் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோஸ்ட் வருது பார்த்தீங்களா? இப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து கோஸ்ட் அட்டாக் பண்ணுவோம். நம்ம வந்து கோஸ்ட் வந்து பேஸ்மெண்ட் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்மளுக்கு எப்படியும் இன்னும் ஒரே ஒரு மூட்டை அது பேஸ்மெண்ட்டில் கிடைக்குது. எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலை. வாங்க போய் எடுத்துடலாம். இது என்ன இடம்? அந்த நம்ம கிச்சன் ஏரியாவில் போய் விட்ருக்கு. நம்ம இப்போ ஒரு மூட்டை நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? ஸோ சரி வாங்க நம்ம போகலாம். மூட்டை எப்படின்னு நம்ம எடுத்தானே ஆகணும். கோஸ்ட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு அது வேறு பெரிய பயமாக தான் இருக்குது. கோஸ்ட்டு மட்டும் நம்மளை அட்டாக் பண்ணால் அது வேறு ரொம்ப கஷ்டம் தானே. கோஸ்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ 19 மூட்டை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணிடுச்சுன்னா பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது காய்ஸ். பேஸ்மெண்ட்டில் தான் போய் எடுக்கணும். பேஸ்மெண்ட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? இது வர லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ போகலாம். இப்போ வந்து மேலே தான் போகுது. இப்போது நம்மளுக்கு எப்படி பிளிங்க் ஆகும் அது வேறு எனக்கு நல்லாவே தெரியும். பிளிங்க் ஆகும் அது சொன்னேன்னா டிவிலாம் அப்படி ஒரு வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு அள்ளு விட்டுருச்சு. நான் நிறையா நான் தோற்றுருக்கேன் இந்த கேமில். அது அப்படி இருந்துச்சு எனக்கு பயம். சரி நீங்கள் திரும்பவும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆளில் போடுங்க. காமராத்தை நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும். இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். இன்னும் ஒரே ஒரு மூட்டை மட்டும், ஒரே ஒரு மூட்டை கிடச்சிருச்சு. இப்போது நம்ம நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், சரி கோஸ்ட்டு வந்துருன்ட்டு பயத்தில் நேராக ஓடினேன். திருன்னு ஓடியே போய் இங்கே நான் ஒரு மூட்டை இருக்கேன். சரி இந்த ஒரு மூட்டை எடுப்புன்னு பார்த்தா எடுக்க முடியல. பார்த்தா இது ஏற்கனவே எடுத்தாச்சு அப்படின்னு நினச்சா சரி ஓகேன்ட்டு ஒரு ஐஸ் இருந்துச்சு. ஐஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐஸு எத்தனை ஐஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்குது? 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அவள் பார்க்கும்போது 1 தான் இருக்குதுன்னு நினச்சேன். சரி இந்த மூட்டையாச்சும் எடுப்போம்னு நினச்சேன். சரி எப்படி எடுக்க முடியாது அப்படின்னு நாங்களே நின்று சரி இங்கே தான் கோஸ்ட் இருக்குது, நம்ம திருன்னு ஓடிடுவோம். எனக்கு வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் மட்டும் எனக்கு வழியே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி நேராக போய் வளைஞ்சால் அந்த வழி இருக்கும்னு எனக்கு வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். அதுக்கடுத்து தான் நானே இதை வந்து செஞ்சேன். இப்படி நேராக போயிட்டு இப்படி போனோடனே அந்த வழி வந்துட்டு ஓகே கைஸ். நம்ம இந்த கதவை கூடி நம்ம 20 மூட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வீடியோ முடிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.